கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா நாங்க அத்தனை வருஷம் பழகி பின்னாடி டேபிள்ல இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கட்டன்றாரு. இதனால வந்து பிரச்சனைகள் தான். திவாரோட குக் வித் கோமாளி இஷ்யூ ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கும். ஸோ திவார் வந்து அங்கே குக் வித் கோமாளி ஷோவில் யாரோ ஒரு ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு நாள் இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து மாக்கப்பா ப்ரெஸ் மீட்டை சொன்னதுக்கப்புறம் இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இதை யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் கோமாளியாக இருக்க டோலியே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ புகழ் மாக்கப்பா அண்ட் கானா உணவு சொன்னது உண்மைதான் அப்படின்றதுக்கு சாட்சியாக இந்த ரீலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபோட்டேஜும் இருக்குன்றத மாக்கப்பா சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவார் வந்து கம்ப்ளீட்டா மறுக்கிறாரு. அதுக்கு பதிலாக மாக்கப்பா மேலையும் புகழ் மேலையும் தான் அவர் பழிய தூக்கி போடுறாரு. அண்ட் இந்த பிரச்சனையில மறுபடியும் பார்த்தீங்கன்னா மாக்கப்பா அண்ட் புகழ் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு திவார் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மதுரையில் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத் என்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவில் தாக்குனதை அடுத்து நான் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நான் சொந்த ஊருக்கு வந்துட்டேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் மாக்காப்பா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மாக்காப்பாவுக்குலாம் மனசாட்சி இல்லையா இல்லைன்னு தெரியல. குடிகார மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. அவர் பெற்ற பிள்ளைங்க மேலே தலையில் அடிச்சுட்டு சொல்லட்டும், என்னை இரும்பு ஆட வச்சு எரியவே இல்லைன்னு. எனக்கு ரத்த காணானது உண்மை. ஓகேங்களா? தெய்வம் இருக்குது, சத்தியம் இருக்குது. என்னன்னா அவங்க சட்டத்தை ஏமாத்தினாலும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. மதுரை மடப்புற காளியை மனசால வேண்டிக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வேண்டிக்கிறேன். ஓகேங்களா?